பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த காரியத்தில் நீங்கள் திடமனதாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் தாமதம் அடையும் போது பயம் வருது. ரெண்டாவது, ஒரு சோர்வு நமக்குள் கடந்து வருகிறது. அது என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை அது பலவீனம் அடைய செய்கிறது. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், திட மனதோடு இருங்கள். நம்முடைய பலன் நம்மிடத்திலிருந்து அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது. ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், இன்னும் உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். பதில் கிடைக்காததுனால ஒரு சோர்வு. எனக்கு அன்பானவர்களே, இது நடக்குமா, இது நடக்காதா, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வரும்ல. நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்பி காத்திருக்கும்போது தேவன் அவருக்குள் தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, திட நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள். உங்கள் மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய வார்த்தையில் நிறுத்துங்க. சோர்வான நேரம் வரும்போது தளர்ந்து போகாதீங்க. பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருந்து பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் நம்பியிருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறோம், காத்திருப்பது வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லுவாங்கள்ல. நான் சொல்லுவேன், காத்திருப்பது என்பது பலவீனம் அல்ல, அது நம்முடைய விசுவாசத்தின் அடையாளம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும்போது தேவன் உங்கள் உள்ளத்திற்குள்ள ஒரு பலனை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனின் நேரம் அப்படின்னா அது சரியான நேரம். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். இந்த கால வேளையில் மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்கள் மனதை திடப்படுத்தி தேவனுக்குள் ஸ்திரப்படுத்துங்க. கட்டாயம் அந்த காரியம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த காலவேளையில் ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் காரியம் மாறாமல் இருக்கிறதுனால, நடக்காமல் இருக்கிறதுனால எங்கள் இருதயம் பலவீனமடைந்து சோர்ந்து போயிருக்கிறதுப்பா. ஆனாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே திடமனதோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் திடப்படுத்தும், அவங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும், அவங்க விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.